வாசனை மிகுந்த மலர்களை கொண்டு உங்கள் பாதங்களை பன்னீராக எனது வட்டாரையாத்துடைய 1000 கோடி வந்தனம் புரிகிறேன் சுவாமி. அப்படியா? இந்த மன்னர் திருவடி பாதத்தை பணிந்தால் இந்த பூ உலகிலே எப்படி வந்திருக்கு தெரியுமா? அதெல்லாம் இருக்குங்க. ஓய், ராஜசபைக்கு இந்த வழியாக வந்தீங்க? ஆமா. இந்த ஊர் வழியாக வந்தீங்க? இந்த ஊர் வழியாக தான் வந்து. எனக்கு தெரியுமா? இந்த ஊர் வழியா தான் என் வீட்டுக்காரர் வந்து பாருங்க தெரியும். காரணம் வந்து மண்ணு எடுத்து எடுத்தியா? கார்ட்டூன் மூலையில எடுத்தியா? இல்லையா? இல்லையா? ஐயோ 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 ஐயோ! சகாலியா கண்ணாடி பாருடா. கொண்டாட போட்டீங்க. ஓய். எங்க அத்தையா நில்லுங்க. காட்டு பாருங்க. இந்த கவுரி என்னத்துக்கு? ஏய், இது மொளவாயிடா. ஓ, இந்த மொளவாயி. யோபாக தெரியல மொளவா? சரி, கீழ விழுந்து போயிடும்னு. ஆமாடா, உள்ள கறி எல்லாம் இருக்குல்ல? கறி இருக்கு. நான் கட்டிக்கிறேன்டா. சாய் கண்ணு, தாப்ப கண்ணு, செத்து கண்ணு, கரவ கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, உத்தார கண்ணு, உரங்கற கண்ணு, கண்ண அப்படியே கடைய வைக்க, மூக்கு அப்படியே உள்ள வைக்க, நாக்கு அப்படியே நடைய வைக்க, எல்லாத்து கண்ணு இப்படிங்க மொளவாய வைக்க. டேய், என்ன ஆனடி? டேய் டேய் டேய். கண்ணா சட போறீங்க. அப்பனா உள்ள காட்டுங்க அவ்ளோ கண்ணு. இல்லமா ரெண்டு கண்ணு தான். ஏய், ஏண்டா? இந்த ஊர் சீட்டியெல்லாம் ஒரு மேல தான பட்டுக்க மாட்டேங்குது. இந்த ஊர் சீட்டு பூரா இவன் மேல தான் பட்டுக்குது. டேய், சீட்டுலடா. திஷ்டியா, திஷ்டி. ஓ, திஷ்டியா? இந்த ஊர் திஷ்டினா பட்டுச்சுனா என் கூட்டுக்காரர் மேல. ஆமா. ஏய்யா, ஏங்க நான் உங்க காலை தொட்டு வணங்கற உடனே என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு வந்தீங்களே. ஹெவியான அது என்னங்க? இந்த மன்னரின் திருவாதி பாதத்தை பணிந்ததால் இந்த பூ உலகிலே சுப மாங்கல்ய தொடி 7 ஜென்மங்களை எடுத்தாலும் நீ எனக்கு மனைவியாக இருக்க வேண்டும். நானே உனக்கு கணவராக வாக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தாலும் உன்னை எதற்கழைத்து எதுக்குங்க? என் தம்பியாகப்பட்ட கால்கொடகா சூரை அதிசீக்கிரமாக அழைத்திருக்கிறான். ராஜசபைக்கு வந்து கொண்டு இருக்கிறார். ஆமா, அவரை பார்க்க வேண்டும். நீங்க ராஜசபைக்கு சென்று உங்கள் தம்பியை சந்திப்பதாக இருந்தால் ராஜ விஷயங்கள் ஏராளம் இருக்கும். ஆமா, அதனால இடையூறாக ராஜகுல அதாவது நாங்கள் எல்லாம் அந்த அரசாங்கத்தில் ராஜசபைக்கு பெண்கள் வருவது தவறு அல்லவா? ஆமா, அதனால அது சீக்கிரம் சென்று தம்பியை வரவழைத்து ராஜாங்க விஷயங்களை பேசுவீர்களாக. ஆமாப்பா, தம்பி பாக்கிறதுலாம் அப்படி இருந்தாலும் தம்பியை பார்க்க வேணும். அரண்மனையில் பத்திரமாக இரு. நீங்களும் பதனமா ராஜசபைக்கு போயிட்டு வாங்க. யாராவது கூப்பிட்டாங்கன்னு திரும்பி பாத்துறாதீங்க. ஆமாங்க, கண்ணு பட்டு போயிடும். அப்படியா? பாருங்க, நான் அங்க இருந்து வரதுக்கு எனக்கு தெரியும். பல்ல என்னால கஞ்சிட என் கூட்டார் தலை பார்த்து பார்த்து அப்படியா
தம்பி கால்போதையோ உங்கள் திருவடிகள் பாதங்களை உன் தம்பி ஆகிய ஆர்ப்பாடனாசூரன் உன் பாதமே சரணம் சரணம் என்று சரணாகதி அடைகின்றேன். என் பாதத்தை பணிந்ததா எத்தனை ஜென்மம் எடுத்தாலோ நீ ஏனாலும் ஒரு தாய் வயிற்றில பிறக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் என்றும் இல்லாமல் இன்று அதிசீக்கிரமா அழைத்திருக்கிறாயே அண்ணா, என்ன காரணம்? என்ன காரணம்? யாரு விஷயம்? அண்ணா, நமக்கென்று நேரிட்ட எதிரியாவோ யாரி? அந்த தேவ பூச்சிகள், இந்த மும்மூர்த்தி தேவர்கள். ஆமா ஆமா. ஏன் எதிரியாக? எதற்காக? நம் தாய்மாமன் வர்க்கத்தை அடித்தார்களே. தாயோட பிறந்த தாய்மாமன் இந்த மும்மூர்த்தி தேவர் ஒன்றாக சேர்ந்து நம்ம தாய்மாமனை மடித்து விட்டார். சூழ்ச்சியாக அந்த கண்ணன் மடித்ததனால அன்றே நினைத்த மும்மூர்த்தி தேவர்கள் நம்மளுக்கு சேதித்த எதிரி என்று முதல் இன்று வரை வைத்திருக்கின்றோம் பகை. அதனால் இன்றைய தினத்திலே அந்த தேவாதி தேவர்களால் தலைவராக வரக்கூடிய யாரு? அந்த சிறுவந்தன் நாராயணன். ஆமா, அவனும் சிறப்பிக்கணும். அப்படியா? அதனால தலைவருக்கு மேல வாழ ஆடக்கூடாது. அப்படியா? நீ போறியா இல்ல நான் போகுதா? தம்பி, என்னதான் இருந்தாலும் ஆமா வயதில் மூற்றவன் நானே. உண்மைதான். நீ சின்ன சிறு பையன். ஆமா. அதனால அரண்மனையில் பத்திரமாகிரி இந்த மும்மூர்த்தி தேவர்களை அப்படியே அடிக்கிற அடியில அடி கனவு ரத்தம் வந்துடும். அண்ணா, அந்த சிறுமந்தன் நாராயண சிரத்தை கொண்டு வருவார் என்று அழிவேல் விளைவித்து காத்திருப்பேன். சீக்கிரமா கொண்டுட்டு வர. அப்படியாகட்டும். வரும்போது தலையோட தான் வரணும். தலையோடியா? ஆமா. அவனை அடித்து உதட்டி நம்ம அரண்மனைக்கு இழுத்துட்டு வர. ஆமா. ஆளுக்கு பங்கு போட்டு சேர்த்துக்கலாம். அப்படியாகட்டும். சென்று வா. அப்படியாக வென்று வா. அப்படியா? சங்குதுவரை ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த கண்ணன் கர்பார் அவரா மற்றும் பின்னார்